वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं श्रीकृष्णं वन्दे जगद्गुरुं. எல்லாருக்கும் வணக்கம். மனசார அந்த கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும் போதே அவர் மனசுக்குள்ள இறங்கிடுறாரு. அது நல்ல ஃபீல் ஆகுதுமா. நிஜமாவே கிருஷ்ணா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளேந்து சொல்லும் போது அங்க பகவான் உட்கார்ந்துடுறாரு. இன்னைக்கு அவர் சொன்னதை நம்ம பேச போறோம், கவனிக்கலாம். நம்ம 46 ஸ்லோகங்கள் முடிச்சிட்டோம். அதுல முக்கியமானது இந்த 2 ஸ்லோகங்களை நம்ம திருப்பி திருப்பி பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல 43வது ஸ்லோகமும் 46வது ஸ்லோகமும். 43வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, பிக்ஷு துவஜ உவாச்ச, இது இந்த துக்கத்துக்கெல்லாம் காரணம், சுகதுக்கங்களுக்கு காரணம் எதுன்னு யோசிச்சானா மனுஷங்கள் கிடையாது, தேவ ஆத்மா கிரக கர்ம காலக கிடையாது, மனக பரம் காரணம் அனந்தி, காரணம் வேற கிடையாது, மனசுதான் காரணம், சம்சார சக்கரம் பிரவர்த்ததே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்சார சக்கரத்தை ஓட்டி விடுறது நம்மளோட மனசுதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்ப சரி, அந்த மனசை நம்ம என்னடா பண்றது அப்படின்னா, அத உன்னோட ஒரு கட்டுக்குள்ள வச்சுக்கணும். இது முடியலையே அப்படின்னா அந்த மனதை மனச அடக்கணும் அப்படின்னா அந்த மனசை பத்தின விஷயங்கள் நமக்கு தெரியணும். அது மனசு என்ன பண்ணணும் சொல்லியிருக்காங்க 46வது ஸ்லோகத்துல. நீ சில விஷயங்கள் மனசு கட்டுக்குள்ள வராது, நீ அதை அடக்கணும் அப்படின்னா இந்த சில வழிமுறைகளை நீ கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? தானம் பண்ணணும், யமா நியமாவை நீ வரப்படுத்திக்கணும், உன்னோட சுதர்மா உன்னோட காலத்துக்கு ஏத்த மாதிரி, உன்னோட வயசுக்கு ஏத்த மாதிரி, உன்னோட வாழ்க்கையில ஒரு தராதரத்துக்கு ஏத்த மாதிரி உன்னோட தர்மம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தர்ம வழியில நடக்கணும். அப்புறமா நல்ல சத்விஷயங்களையும் சத்சங்கத்துக்கும் போகணும். இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் ஏன் பண்ணணும்? இதெல்லாம் பண்ணும்போதுதான் அந்த கலங்கிய குட்டையா இருக்கக்கூடிய அந்த மனது தெளிவடையும். இப்ப அழுக்கு தண்ணியில நம்ம உத்து பார்த்தானா கீழே மட்டும் நமக்கு தெரியாது. அதே தண்ணி கிறிஸ்டல் கிளியரா இருந்தானா நமக்கு அடி மட்டும் தெரியும். அப்போ இந்த தண்ணி, கலங்கின தண்ணி மாதிரி இருக்கிற இந்த மனச நீ சுத்தப்படுத்தணும். முதல்ல அது கிளியரா ஒரு பரிசுத்தமான நீரா அதை ஆக்கண மாதிரி உன்னோட மனச நீ பரிசுத்தமாக்கணும். அப்பதான் அந்த பரிசுத்தமான ஒரு மனதுலதான் நான் சொல்ற ஞானமெல்லாம் உனக்குள்ள போகும். அந்த ஞானமெல்லாம் போய் உன் மனசு ஞான மார்க்கத்துல ஈடுபட்டாதான் உனக்கு அந்த மனச ஆத்மாவுல நிலை நிறுத்த உன்னால முடியும். சரி, ஆத்மாவில ஏன் நிலை நிறுத்தணும்? அப்பதான் உனக்கு அந்த தியானம்ங்கிறது லபிதமாகும். தியானம் ஏன் லபிதமாகணும் அப்படின்னா அப்பதான் இந்த பிரசாந்தமான ஒரு மனசை நீ அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி 46வது ஸ்லோகத்துல அதை போன கிளாஸ்ல நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். இப்ப 47வது ஒரு ஸ்லோகத்துல இருந்தா இன்னைக்கு வகுப்பு ஆரம்பிக்குது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஒரு கேள்வி வர்றது. இப்ப இந்த கேள்வியை யார் கேக்குறாங்க? பகவான் நம்மளை பார்த்து கேக்குறாரா? உத்தவர் பகவானை பார்த்து கேக்குறாரா? இல்ல இந்த பிக்ஷு பகவானை கேக்குறாரா அப்படின்னா எதுவுமே கிடையாது. நம்ம மனசு நம்மளை கேட்கறது.
என்ன கேள்வி கேட்கறது அப்படின்னா, நீங்க சொல்றீங்க ஆக்சுவலா வந்து நம்ம இங்க புத்தவர் வந்து பகவான் கிட்ட கேட்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்பதான் வந்து இந்த ஒரு அந்த இடத்துல நல்லா பொருந்தும். உம் இப்ப நீங்க சேரிட்டி பண்ணணும்னு சொல்றீங்க. இந்த 6 விஷயங்கள்ல நீங்க பண்ணணும்னு சொல்றீங்க. எதுக்காகனா மனசு வந்து நிலைநிறுத்துவதற்காக, நிக்கிரகம் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிங்க. ஒருத்தருக்கு மனசு அழகா நிக்கிரகமாயி நிலைநிறுத்தி இருந்தானா அவங்களுக்கு இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது இப்ப நம்ம பகவான் குருஜி மாதிரி ஒருத்தர்னு வச்சுக்கலாம், ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் மாதிரி ஒருத்தர்னு வச்சுக்கலாம். அவருக்கு வந்து இந்த மாதிரி அவர் போய் தானம் பண்ணாதான் அவருக்கு நல்லது நடக்குமா? அவர் வந்து நியமா நியமாவை ஃபாலோ பண்ணணுமா? அவருக்கு தெரியாத வாழ்க்கையோட டிசிப்ளின்னா அவரு நடந்துக்க ஒரு உன்னதமான விஷயங்களை விட அதை விட வேற என்ன அவர் அடைய வேண்டியது எதுவுமே இல்லை. கிருஷ்ணர் கூட வந்து பகவத்கீதையில சொல்றாரு, நான் இதெல்லாம் செஞ்சு கர்மம் செஞ்சு அதனால நான் அடைய வேண்டிய லாபமும் கிடையாது, கர்மம் செய்யாட்டானா நான் இழக்க போற விஷயங்களும் கிடையாது. அந்த மாதிரி மனம் நிலைநிறுத்தப்பட்டவர்களுக்கு இதனால என்ன பிரயோஜனம்? சரி, பிரயோஜனம் இல்ல. ஏன்னா அவங்கதான் முதலே மனசு வந்து நிகிரகம் ஆயிடுச்சு, நிலை நிறுத்தி இருக்கு. ஆனா இன்னொருத்தருக்கு ஒரு குரூப் இருக்காங்க, எவ்வளவு சொன்னாலும் இந்த குழம்பிய குட்டை மாதிரி இந்த மனசு தெளிவடையாதவங்களுக்கு தானம் செஞ்சா எதுனா பிரயோஜனம் உண்டா? அதுதான் வந்து ரஜோகுணம் தமோ குணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தானம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகட்டா தானம் செய்யும் போது அந்த தானமும் பிரயோஜனம் இல்லை. உன்னால நீ குழம்பிய மனதுல நீ யமா நியமாவை ஃபாலோ பண்ணவும் தெரியாது. எவ்வளவு சொன்னாலும் கேட்பதில்லை என்ற மனது மாதிரி எவ்வளவு சொன்னாலும் உனக்கு எது ஞானம், எது வந்து நல்ல விஷயம், எது சத்குணம், எது நீ செய்யணும் அப்படின்றது உனக்கு புரியறதும் இல்லை. இந்த மாதிரி ஆளுங்கள் பேருக்காக தியானம் செய்யறேன், நான் வந்து ஃப்ரீயா பண்றேன் அப்படின்னா அதனால அவங்களுக்கு ஒரு விதமான பயனும் வரப்போறது இல்லை. அப்படி நம்ம வந்து கிளாஸ்லயே பார்ப்போம். நம்ம 20 வருஷமா வந்து ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம சண்டே கிளாஸ்க்கு ஃபாலோ புக்கு போகும்போது எல்லாம் டேக் த பொசிஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மெக்கானிக்கலா உட்காரும். 1 2 3 4 1 2 அந்த கடைசியில ஏதோ ஒண்ணு வந்துட்டு மனசு மனசு அங்க நிக்குதா அப்படின்னு. நான் தான் 20 வருஷமா பண்றேன்னு எனக்கு தான் நல்லா தெரியுமே. 20 வருஷமா உன்னோட உடம்பு வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்ணுதே தவிர எவ்வளவு தூரம் நம்ம மனசால பண்ணணும். அந்த ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்பு பண்ணும்போது கூட நம்ம மனசு எங்க இருக்கு, அதுல இருக்கா, அதோட பலனை வந்து அனுபவிக்க முடியாது. சிலர் வந்து இப்போ ஒருத்தர் சேஷாத்திரி பேர் கூட வேண்டாம், ஹஸ்பண்ட் சார் கிட்ட வந்து சொன்னா, நானும் 10 வருஷமா ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்கேன், அதனால எனக்கு ஒன்றும் பெருசா உபயோகம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு. நீ வந்து உபயோகம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? வாசம் மட்டும் வந்த ஒரு துர்குணம் துக்க விஷயங்கள் எல்லாம் உள்ள வராம விலகி போயிடுச்சு. அதுவும் வந்து உன்னோட ஒரு இந்த சத்விஷயங்களை நீ ஃபாலோ பண்றதால தானே இருக்கலாம் இல்லையா? எத்தனையோ கெட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கல. அது நடக்காததுக்கு கூட இது வந்து பகவான் குருஜி சொல்லுவார் இல்லையா, ஐ வில் கிவ் யூ ஒன்லி த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபாலிங் பட் ஐ வில் நெவர் அலவ் யூ டு ஃபால். இது வந்து நான் வாழ்க்கையில நிதர்சனமா நிறைய தடவை நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். அதனால நம்மளோட அந்த ஃபெய்த் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம மனது வந்து இப்ப சொல்ல போறோமே இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப முடியும். சோ 47வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க, மனசு நிலை நிறுத்தினவன்களுக்கு இதனால எல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. நிலை நிறுத்தாம ஓடிக்கிட்டு இருக்கேன் ஒரு மனசு, ஒரு மெக்கானிக்கலா ஒருத்தர். நான் வந்து சிலர் சொல்லுவாங்க, நான் வந்து ஸ்கூலுக்கு எல்லாம் கிளம்பிட்டு இருக்கும்போது நான் அப்பெல்லாம் இந்த விவித் பாரதியை போட்டுருவோம் காலையில. அதுல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய வரும். எந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தா 7:30 ஆயிடுச்சு, இது வந்து 7:45 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நமக்கு வந்து ஓட்டும்.
அப்போ பெரியவங்க வீட்டுல சொல்லுவாங்க, காலங்காத்தால அவன் பேஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டும் சோப் அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஏன் கேட்டுன்னு இருக்க, அதுக்கு பதிலா வந்து ஒரு கந்த சஷ்டி கவசம் போட்டு வேலை செய்யக்கூடாதா அப்படின்னு. கந்த சஷ்டி கவசம் போட்டா எனக்கு டைம் தெரியாது, நான் கேட்கறது டைம்காக தான். அந்த மாதிரி நம்ம மெக்கானிக்கலா வந்து அதை கேட்டு பிரயோஜனம் இல்லை இல்லையா. சோ சிலர் சொல்லுவாங்க, நான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிட்டே தான் சமைக்கிறேன், வெரி குட். அதனால அந்த சமையல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வரும் இல்லைன்னு சொல்ல. அதை விட உட்கார்ந்து நம்ம விஷ்ணுவ மனசுல நினைச்சிட்டு ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லும் போது அதோட எஃபெக்ட் வந்து கட்டாயம் அதிகமா தான் இருக்கும் இல்லையா. சோ இப்ப நம்ம செய்யற காரியத்துல மனம் எவ்வளவு தூரமா ஈடுபடுது அப்படின்றதுதான் அதோட பலாபலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நமக்கு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா பகவான் அதோட உடல இந்த மனச பத்தி இன்னும் டீப்பா வந்து அனலைஸ் பண்ணிருக்காங்க பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றாங்கன்னு. அடுத்தது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மனசு இருக்கு, இது வந்து புவனம், இந்த உலகமே வந்து இந்த இந்திரியங்களுக்கு உட்பட்டதுதான். இப்ப நான் எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா நல்ல விஷயத்த நான் கேட்கிறேன், பாக்குறேன், உணர்றேன் மனசால. சோ இந்த ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் மனசோட சேர்த்துதான் என்னோட உலகத்தை நான் அனுபவிக்கிறேன் இல்லைங்களா. இப்ப கோமா வந்தவர்களுக்கு ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் ஒண்ணு வேலை செய்யல, அவன் மனசும் காணாம போயிடுச்சு. அவனுக்கு உலகம் வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு இல்லையா. ஒரு நாம 5 வருஷம் கழிச்சு இருக்கும்போது அவனுக்கு அந்த 5 வருஷம் தான் ஞாபகம் இருக்காது. 5 வருஷம் இவன் படுத்திருந்தானே அதெல்லாம் எதுவுமே ஞாபகம் இருக்காது. அப்போ இந்த என்னோட உலகம் என்பதை எனக்கு இந்த ஞானேந்திரியங்களாலும் கர்மேந்திரியங்களாலும் அதன் பின்னால இருந்து அதற்கு ஒளி ஊட்டக்கூடிய இந்த மனசுதான் காரணம். அப்போ அதுதான் இங்க என்ன சொல்றாங்கன்னா, புவனமே வந்து உனக்கு சப்த ஆதினா இந்த சப்தஸ்பர்ஷ ரூபரசகந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தன்மாத்திரைகள் வழியாதான் உனக்கு புவனமே, சப்தாதி ரூபம் புவனம், இந்த உலகமே உனக்கு வந்து இந்த இந்திரியங்களுடைய தன்மாத்திரைகளால மட்டும்தான் நீ உணர்ற. அதுக்கு காரணம் மனோமயம் புவனம், இந்த மனம்தான் காரணம் அப்படி. சரி, இந்த மனம் எப்பேற்பட்டது அப்படின்னா, அது ஒரு நிமிஷத்துல எங்கேயோ போகும். இப்ப நான் இங்க உட்கார்ந்து இருந்தா கூட அதே ஒரே நிமிஷத்துல அந்த மனசை வந்து இந்திரியங்கள் எல்லாம் கிளப்பி விட்டு என்னென்னவோ பண்ணும் இல்லைங்களா. சோ அது வாயுவேகம் மனோவேகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வந்து நான் வந்து காலையில சார் கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், இப்ப வந்து தினம் 6 மணிக்கு அவரு எழுந்துடுவாரு. ஒரு நாள் 7 மணிக்கு மட்டும் நான் லேட் ஆயிட்டு இன்னும் இவர் எழுந்திருக்கல அப்படின்னும் போது இந்த ரூம்ல இருந்து அந்த ரூம்க்கு போகக்கூடிய அந்த ஒரு நிமிஷத்துல அவருக்கு ஒரு ராத்திரி தூக்கத்துல அவருக்கு மூச்சு நின்று இருக்குமோ, அவர் செத்து போயிட்டு இருப்பாரோ. அப்பனா நம்ம உடனே யார கூப்பிடணும், எங்க போகணும். இங்கேந்து ஒரு 10 அடி போய் அந்த ரூம்குள்ள போறதுக்குள்ள இந்த மனசு இவ்வளவு விஷயங்களை வந்து அங்க போனா அவர் வந்து நல்ல கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கலாம் இல்லைங்களா. அப்போ இந்த மனசு வேண்டாததையெல்லாம் கற்பனை பண்ணக்கூடியது. குருஜிதான் சொல்ல, நீ மனசால நினைக்கக்கூடிய 100 விஷயங்கள் 50 விஷயங்கள் நடக்காமலே போகலாம் இல்லைங்களா. அந்த மாதிரி தூக்கத்திலே வந்து அவர் போயிருக்கலாமோ அப்படின்னு நான் நினைக்கிற விஷயம் வாழ்க்கையில் நடக்காமலே கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நானே போய் சேரலாம் இல்லைங்களா. சோ இதெல்லாம் நடக்காத விஷயத்துல நடந்த மாதிரியே ஒரு டிராமா பண்ணும் இந்த மனசு. அந்த மனசு எப்பேற்பட்டதுன்னா அதை அடக்கிறதுக்கு வந்து அதுக்கு பீஷ்மர்னு பேரு. நம்ம மகாபாரதத்தை பீஷ்மரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஏன் அவர் பேர் வந்து தேவவிரதன், ஆனா அவரை பீஷ்மர்னு ஏன் சொல்லலார் அப்படின்னா, அந்த பீஷ்மான்ற வார்த்தைக்கே வந்து அன்கான்கரபிள், ஜெயிக்க முடியாதவர். பீஷ்மரை யாராலுமே ஜெயிக்க முடியாது இல்லையா. யாரு அவரு வந்து அந்த மகாபாரத கதைக்குள்ள போக வேண்டாம், பீஷ்மரை வந்து யாராலையும் ஜெயிக்க முடியாது. அதனால்தான் துரியோதன அவர் வந்து தன் பக்கத்துல வச்சுட்டாரு. அப்போ கடைசியில எப்படி யார் ஜெயிச்சாங்கன்னா, அர்ஜுனன் ஜெயிக்கல, கிருஷ்ணர் தான் அவர் வந்து விழற மாதிரி பண்ணார் இல்லையா. அப்போ நமக்குள்ள இந்த பீஷ்மர் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராங் மைண்ட், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மனச நான் ஜெயிக்கணும்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய
அந்த கிருஷ்ணர் வந்து அந்த இடத்துல உட்காரணும் இல்லைங்களா? அப்ப கிருஷ்ணருங்கிற எனக்குள்ள இருக்கிற கிருஷ்ணருங்கிறது என்னது? என்னுடைய இந்த சத் விரதங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம அந்த 6 விஷயங்கள்ல நல்ல பிரதிஜைகள். நான் நல்ல பிரதிஜை எடுத்தானா அந்த பிரதிஜை இந்த பீஷ்மர் மாதிரி அசைக்க முடியாம அன்கான்கரபிளா இருக்கக்கூடிய இந்த மனச அடி போட்டு உட்கார வைக்கணும். அப்போ அந்த சக்தி இந்த சக்தியை விட சக்தி வாய்ந்ததாக இருக்கும் போதுதான் இந்த மனசை நம்மளால ஹேண்டில் பண்ணவே முடியும். ஏன்னா இந்த மனசு வந்து இந்த புவனம் என்ற கூடிய இந்த உலகத்துல அந்த நம்மளோட சப்தம் பஞ்ச ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் எல்லாத்தையும் போட்டு அது இந்த ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்களை இயக்கக்கூடியது வந்து மனசுதான். மனசுதான் அதை கட்டுப்படுத்துது தவிர கண்ணு வந்து டேய் இதை பார்க்காத அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு 8 மணிக்கு டிவில ஒரு சினிமா, இல்ல நான் வந்து கிளாஸுக்கு தான் போகணும், டிவி பார்க்காத அப்படின்னு கண்ணு சொன்னா மனசு கேட்காது. மனசு சொன்னா கண்ணு கேட்கும். மனசு சொல்றதுதான் கண்ணு செய்யுமே தவிர கண்ணோ காதோ மூக்கோ வாயோ இந்த மனசை கட்டுப்படுத்தவே முடியாது. நான் எனக்கு டயபிட்டிஸ், நான் சுகர் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு என் மனசு சொன்னாதான் வாயை கட்டுப்படுத்த முடியும். நான் வாயை துணி போட்டு மூடிக்கிட்டாலும் மனசு வந்து கேட்காது இல்லைங்களா? சோ இந்த இந்திரியங்களுக்கு மேல அந்த மனசு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அத வந்து நம்ம ஹேண்டில் பண்றதுன்றது வந்து ரொம்ப 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 கஷ்டமானது அப்படின்னு சொல்லிட்டு 48வது ஸ்லோகத்துல நம்ம சொல்லியிருக்கோம். இங்க வந்து நான் யோசிச்சேன், இதை படிச்சுட்டு ஏன் மனசு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. அப்ப இந்த மனோவியாதி வந்தவங்களுக்கெல்லாம் இந்த மனசை வந்து ஹேண்டில் பண்ண தெரியாததுனால தானே இவங்க இவ்வளவு கஷ்டப்படும் போறாங்க அப்படின்னு காலையில நான் அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன்னா அப்போ வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு வந்து ஒரு வேதனையா இருந்தது. அப்போ இந்த மனசை வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம எத்தனையோ பேர் மனோவியாதியில அவஸ்தைப்படுறாங்களே. சிலருக்கு வந்து போபியா, நிறைய விதமான போபியா இருக்கும். சும்மாவே பயப்படுவாங்க. யார வீட்டுல கதவு யாரானா தட்டனா பயம், ஐயோ திருடன் வந்திருப்பா, வரவன் திருடன் தானா இல்லையான்னு கூட தெரியாம அந்த பயம், அந்த ஃபியர் சைக்கோசிஸ்ங்கிறது வந்து எல்லாத்தையும் பார்த்து சிலரை பயப்பட வைக்குது. யார் வந்தாலும் இவங்க வந்து என்ன துன்புறத்துக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு மனசு அதெல்லாம் கற்பனை பண்ணிக்கிறது. அப்ப அவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த மனோவியாதிய இந்த பிக்ஷு கீதா மாதிரி பகவானோட சரணத்தை நம்ம இருந்து அந்த பகவான் உள்ளே இருக்கே அந்த கிருஷ்ணர், அந்த சக்தியை நான் வந்து பலமா இதை விட செஞ்சிருந்தேன்னா அவங்களால நல்லா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப நேரம் வந்து மனோவியாதியால் அவஸ்தைப்படுறவங்களுக்கு நான் ரொம்ப மனசு இது பெருமாள் கிட்ட வேண்டிக்க முடியும், அவ்வளவுதான் இல்லையா? சோ அவ்வளோ ஸ்ட்ராங்கானது இந்த மனசு. அதான் கிருஷ்ணருக்கு வந்து சொல்லும் போது அர்ஜுனர் சஞ்சலமீவ மனசு, இது காத்து மாதிரி கிருஷ்ணா, காத்த கூட நீங்க கையில புடிச்சிடலாமே தவிர இந்த சஞ்சலமான இந்த மனசை வந்து கட்டுப்படுத்த முடியும்னு எனக்கு தெரியலையே கிருஷ்ணா அப்படின்னு அர்ஜுனர் சொல்லும் போது கிருஷ்ணர் வந்து நீ சொல்றது வாஸ்தவம் தான், மனசை வந்து கட்டுப்படுத்த அதுதான் பீஷ்மர் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கே, நீ எங்கையே பிடிச்சுக்கணும் இல்லையா? இந்த சம்சாரம் என்றும் இந்த ஒரு மாயையிலிருந்து நீ விலகி வெளியில வரணும்னா நீ எப்படி வந்து பீஷ்மரை வந்து வதம் பண்றதுக்கு ஒரு கிருஷ்ணர் வேண்டி இருந்ததோ அந்த மாதிரி உன்னை மனச வதம் பண்றதுக்கு நீ என்னோட அருகில இருக்கணும், என்னோட கையிலேயே இருக்கணும். அதுதான் சொல்லுவாங்க இல்ல, மீன் பிடிக்க வலை போடும்போது அந்த வலை போடுறவனோட கால்கிட்டே இருக்கிற மீன்கள் வந்து அந்த வலையில மாட்டாதாமா. அந்த வலைய அப்படி போடும்போது அங்க இருக்கிற மீன்கள் தான் அந்த வலையில மாட்டும். இந்த இவனோட கால்கிட்டயே இருக்கே அந்த மீன்கள் வந்து அந்த வலையில மாட்டாதான். அது மாதிரி நம்ம கிருஷ்ணர் பக்கத்திலேயே இருந்தானா இந்த சம்சார சக்கரத்துல வந்து நம்ம மாட்டிக்காம வெளியில வர முடியும்னு பகவானே சொல்லியிருக்காரு. நீ என் கையில பிடிச்சுக்கோ, என் கைய பிடிச்சிட்டு என் மேல நீ நம்பிக்கை வச்சு என்கிட்ட சரணாகதி அடையலன்னா இந்த சம்சார கடலை நீ தாண்டவே முடியாது.
திருப்பி திருப்பி ஜென்ம மிருத்து ஜரா மரணம் அப்படின்னு இந்த துக்ககரமான சம்சார சக்கரத்துல நீ மாட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படி சோ அப்பேற்பட்ட ஒரு மனச நம்ம கட்டுப்படுத்தணும்னா என்ன பண்ணணும், அந்த மனச பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வர்றாரு, நம்ம என்ன ரொம்ப மனசுல ரமண மகரிஷி கிட்ட ஒருத்தர் சொன்னதான், நீங்க எல்லாம் சொல்றீங்க தேவரே, ஆனா அவன் என்னை எவ்வளவு மோசமான வார்த்தைகளால என்னை காயப்படுத்திட்டு போயிட்டான் அப்படின்னா. அப்படியா, அவன் 100 வார்த்தைகளை நீ இன்னும் கொஞ்சம் 4-5 வார்த்தை அவனுக்கு எடுத்து கொடுக்க வேண்டியது தானே. அவன் உன்னை திட்டுறதுக்கு அட்லீஸ்ட் நீ ஹெல்ப் பண்ணிருக்கலாம், ஒரு ஹெல்ப்னா நீ பண்ணிருக்கலாம் இல்ல அப்படின்னா. அந்த தூரத்துக்கு, அவ்வளவு தூரத்துக்கு நம்ம நான் யாரு, என் மனசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மிக 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 நுண்ணியமாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மனதின் போக்கை அறிந்து கொள்வதற்காக தான் நம்ம இந்த பிக்ஷு கீதையை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். 49 இது மனோமயமானது, வாயு வேகம் செல்லக்கூடியது, இதை ஜெயிக்கவே முடியாது. பலம் வாய்ந்தது, எப்படி பீஷ்மர் போல பலம் வாய்ந்தது, எதிரியை மிகவும் கீழ்த்தரமாக வீழ்த்தக்கூடியது. எங்க பேசுனா இவளுக்கு எங்க வலிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த இடத்துல போய் குத்தக்கூடிய வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் உள்ளது இந்த மனம். யார எங்க அடிச்சா கீழே விழுவாங்க அப்படின்னு தெரிஞ்ச ஒரு எதிரி அது. சோ எங்க அடிச்சா எனக்கு வலிக்கும்னு தெரியும், அந்த மனச அந்த இடத்துல ஒரு கத்தி போட்டு குத்துனா நம்மளால வலி தாங்க முடியுமா? முடியாது இல்லையா? அந்த வலிய பிக்ஷு கீதம் பிக்ஷு மாதிரி தலையில சாணி கரைச்சி ஊட்டினாலும் சரி, நான் சாப்பிடும் போது என் சாத்தட்டுல மண்ணு போட்டாலும் சரி, நான் படுத்துட்டு இருந்தேன் என்ன காலால எட்டி உதைச்சாலும் சரி, நான் உன் திண்ணையில உட்கார்ந்தாலே என்ன திருடன் சொல்லிட்டு கட்டி போட்டு உதன்னு உதைச்சாலும் சரி, எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த பிக்ஷு மாதிரி ஒரு மனம் வருமா அப்படின்னு தானே உத்தவர் முதல்ல கேக்குறார். வரும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார். வரும் அப்படின்னா இந்த மனது துன்பப்படுவதற்கு, மேலேயும் கீழேயும் ஓடி அலையுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, இந்த மனசை கட்டுப்படுத்த முடியாம அலையறாங்களே, இந்த மன நிகிரகமாகாத, நிலை நிறுத்த முடியாம, அவங்களோட கதி என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க ஒரு இருட்டு ரூம்குள்ள இருந்தான்னா நான் எங்க இருக்கேன்னு தெரியாது, எந்த பக்கம் போறதுன்னு தெரியாது, யார் யார் என் கூட இருக்காங்கன்னு தெரியாது. அந்த ஒரு மூட ஆத்மா அஜ்ஞானம் என்னும் இருள மாட்டிக்கிட்டு எங்க போறது எப்படி வர்றதுன்னு தெரியாம அப்படியே காலம் போகும். ஒரு வார்த்தை சொன்னா அதை தாங்க முடியாம ஒரு 10 நாள் அதை பத்தி அழுதுன்னு இருக்கோம். சரி, அப்புறம் அது ஒரு மாதிரியா அந்த காயம் மரத்து போகல, அந்த மாதிரி மரத்து போன அப்புறமா உடனே என்ன பண்ணும், யாரோ ஒருத்தர் அந்த காயத்தை போட்டு கத்தி போட்டு கீறுறாங்க. இப்படியேதான் நமக்கு மேலும் 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 அடி வருது. இந்த இப்போ மன நிகிரகமானவங்களுக்கு, மனதை நிலைநிறுத்தினவங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் வராதானா? கட்டாயம் வரும், எல்லாருக்கும் வரும் அந்த சுச்சுவேஷன். ஆனா நான் ஞானம் வழியில போய் என்னோட மனதை நான் தெளிவா வச்சுக்கிட்டேன்னா என்னால இந்த வலிகளை தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இங்க சொல்றாங்க. அப்ப இந்த மூடர்களோட நிலை என்னன்னா அதோகதிதான். இப்போ மறுபடியும் அந்த 43வது ஸ்லோகத்துக்கு போறாங்க. 51வது ஸ்லோகத்துல இருந்து 56வது ஸ்லோகம் மட்டும் அந்த 6 விஷயங்கள் தான் என்னோட துன்பத்துக்கு காரணமா, இல்லை மனதுதான் காரணம் அப்படி சொன்னோம். அது எப்படி காரணம் இல்லாம போச்சு அப்படின்றது நான் முதலே அந்த கிளாஸ் எடுக்கும் போதே சொன்னேன். இட் இஸ் கால்ட் ஹை ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ். இன்னும் கொஞ்சம் மேல போய் சாதாரணமான இந்த வாழ்க்கை, லௌகீக வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் மேல போய் நான் என்ன, என் உடல்னா என்ன, என் மனதுன்னா என்ன, அதுக்குள்ள இருக்கிற
உள்ளுணர்வுன்றது என்ன, அதுக்குள்ள இருக்க சைத்தன்யம்ன்றது என்னன்றது இந்த எல்லா லெவல்லயும் நான் உள்ள போய் புரிஞ்சுக்கிட்டா, அப்போ இந்த காரணங்கள்ல நான் எப்படி பாக்குறேன்? இந்த காரணங்கள் இப்ப மனசுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டா மத்த எதுவுமே காரணம் இல்லை. என்னை சுத்தி இருக்கிறவங்க என்னை காயப்படுத்த முடியாது. நான் என்னுடைய மனதை என் கட்டுக்குள் கால கொடுமையா, என்னோட கிரக நிலைகளா, இதெல்லாம் எப்படி எனக்கு என்னோட துன்பத்துக்கும் இன்பத்துக்கும் காரணம் இல்ல அப்படின்னு நல்ல பகுதி பகுதியா பிரிச்சு கிளியர் அந்த ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்குல்ல, அத கிளீனா பிடிச்சு ஒரு த்ரெட் பேரா நம்ம இப்ப அத புரிஞ்சுக்க போறோம். முதல்ல சொன்னது மனசுல இந்த துன்பத்துக்கு காரணம் என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 46வது ஸ்லோகத்துல பார்த்தோம். அந்த ஸ்லோகத்துல வேணா அப்பப்ப நம்ம கொஞ்சம் அத திருப்பி திருப்பி மனதுக்கு வரப்படுத்திக்கலாம். நாயம் ஜனோ மே சுக துக்க ஹேதுனா தேவ ஆத்ம கிரக கர்ம காலாக மனக பரம் காரணம் அந்நிய அந்தி சம்சார சக்கரம் பரிவர்த்தையேத்து. அப்படின்னா இதெல்லாம் காரணம் இல்ல, இந்த சம்சார சக்கரத்தை சுத்தி விடுறதுக்கு மனிதர்கள் காரணம் அல்ல அப்படின்னு சொல்ல. எப்படி நீ மனுஷ காரணம் இல்லைன்னு சொல்லலாம்? நீ என்ன காலையில ஒரு நியூஸ் படித்தேன். அந்த மாமியார் அந்த மருமகளை போட்டு படுத்திட்டு இருந்தா அவளால அந்த கோபத்தை தாங்கவே முடியாம ஸ்டவ்ல கொதிச்சிட்டு இருந்த தண்ணி எடுத்து மாமியார் தலையில கூட்டிட்டா. அப்போ அவ்வளவு தூரத்துக்கு இந்த இவளோட மனதை அந்த மாமியார் எவ்வளவு தூரத்துக்கு காயப்படுத்திருப்ப. அப்ப இந்த மனம் காயப்படுத்தினதுக்கு இந்த ஆள் காரணம் இல்ல. சரி, அவ தலையில சுடு தண்ணி தூக்கி கொட்டியாச்சு, அவளுக்கு காயம், அவனை எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல்ல போட்டாச்சு. அப்போ இந்த மாமியாரோட இந்த ஒரு நிலைமைக்கு இவ காரணம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லைங்களா? என்னை அடிச்சா, நீ அடிச்சதால எனக்கு மனது உடம்பு வலி ஒண்ணு, அது சரியா போயிடும் கொஞ்சம். ஆனா இந்த மனசை நீ காயப்படுத்திட்டே, அத நீ தானே மனசை காயப்படுத்தின அப்படின்றதுதான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கே தவிர, இத நம்ம எப்படி மனிதர்கள் காரணம் அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறது அப்படின்னும் போது, இந்த மனிதன் யார், நான் யார், அது எந்த இடத்துல காயப்பட்டது, எப்படி காயப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இந்த மாமியார் இப்ப நம்மளை விட்டுலாம், இந்த மாமியாரும் மருமகளும் எடுத்துக்கலாம். இந்த மருமகள் அவளோட இயக்கங்கள், அவளோட செயல்பாடு எதனால் ஏற்பட்டது? அந்த பிரகிருதி, அவளோட மனதில் இருக்கக்கூடிய ஒரு வன்மம். அப்போ அந்த மருமகள் எதால் ஆக்கப்பட்டவள்? பிரகிருதி தத்துவம், ஜடம் இல்லையா? இந்த ஜடப்பொருள், இந்த பிரகிருதி தத்துவம் அந்த பிரகிருதி தத்துவத்தை ஹர்ட் பண்ணிடுச்சு. காயப்பட்டதுன்னு உண்மைதான். காயப்படல, நீ என் தலையில சுடு தண்ணி கொட்டினா கூட நான் இருப்பேன், பிக்ஷு மாதிரி இருக்க முடியாது என்னால. அது 100% வச்சா கூட நம்மளால முடியாது. அப்போ இந்த ஒரு எண்ணத்தை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, இந்த பிரகிருதி தத்துவம் என்பது இந்த உடலும் மனமும் எது காயப்படுது? உடல் காயப்படுது, உடலுக்கு வலி வருது, பிரகிருதி தத்துவமான அந்த மனது வலிக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, நான் அந்த மருமகள் என்பவள் தண்ணி கொட்டினாலே அவளோட ஆத்மா இந்த வேலையை செய்யல. இந்த மாமியாரோட ஆத்மாவ மருமகளோட ஆத்மா எந்த விதத்திலையும் காயப்படுத்தல. இந்த பிரகிருதி தத்துவமான இந்த உடல்
பிரகிருதி தத்துவமான அந்த உடலை காயப்படுத்திட்டே தவிர அதற்கு உள் உணர்வாக இருக்கக்கூடிய ஆத்மாவை யாராலையும் எதாலையும் காயப்படுத்த முடியாது. அப்போ நான் எவ்வளவு தூரம் அந்த ஆத்மாவில நிலைச்சு இருக்கணும் இல்லையா? இங்கதான் திருப்பி திருப்பி அந்த டிவி ஸ்கிரீன் தான் நமக்கு ஞாபகம் வரும். அதுல ஒரு கோரமான படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த டிவி ஸ்கிரீனுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே பழைய மாதிரிதான் இருக்கு. அந்த மாதிரி இந்த ஒரு சிச்சுவேஷன் எல்லாமே எதுவுமே சாஸ்வதமானது அல்ல. சாஸ்வதமான அந்த ஒரு உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா டிவி ஸ்கிரீன் மாதிரி அதுல இந்த மாமியார் மருமகள் உள்ள ஏற்படக்கூடிய இந்த வாக்குவாதங்களோ மனக்லேஷங்களோ அதை தொடாது அப்படின்ற ஒரு இதுதான் அந்த ரொம்ப யோசிச்சு அந்த இடத்துக்கு நம்ம போயிடணும். அந்த இடம் எப்பேற்பட்டது? அது சச்சிதானந்த ஸ்வரூபமானது, ஆனந்தமயமானதுதான் ஆத்மா. ஆனந்தமயமான அந்த ஆத்மாவுல துன்பம் எப்படி வரும்? ஆப்போசிட்ஸ் cannot exist one over the other இல்லையா? நான் சந்தோஷமா, நீ சந்தோஷமா இருக்கியா வருத்தமா இருக்கியா? நான் சந்தோஷமா இருக்கேன் நான் வருத்தமா இருக்கேன். முடியுமா? ஒன்னா சந்தோஷமா இருப்பேன், இல்லைன்னா வருத்தமா இருப்பேன் இல்லையா? சோ இந்த ஆத்மாவை இதெல்லாம் காயப்படுத்தாது. இப்ப அது எப்படிங்க அவ்வளவு தூரம் மாமியாரும் மருமகளும் இப்படி சண்டை போட்டாங்களே, அவங்களுக்கு எப்படிங்க நீங்க இந்த பிரகிருதி அந்த பிரகிருதி ஹர்ட் பண்ணிச்சு, அந்த ஆத்மாவும் இந்த ஆத்மாவும் ஒண்ணுன்னெல்லாம் எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நான் 2 குடம் எடுத்துட்டு போய் ஆத்துல தண்ணி மொன்றேன், ரைட்? சோ 2 குடத்துல இருக்கிறது அதே ஆத்மா, அந்த ஆறின் தண்ணி தான், அந்த குளத்துல இருக்கக்கூடிய தண்ணி தான். நான் எடுத்துட்டு வீட்டுல வைக்கும் போது இந்த குடத்து மேல டொங்குன்னு இந்த குடத்தை வச்சோடனே இந்த குடம் கொஞ்சம் நசுங்கிடுச்சு. குடம் நசுங்கிச்சே ஒழிய இந்த குளத்துல இருக்கிறதும் அதுவும் ஆற்று நீர் தான், இந்த குளத்துல இருக்கிறதும் அதே ஆற்று நீர் தான். நசுங்கி போனது குடமே தவிர உள்ள இருக்கிற தண்ணிக்கு எந்த விதமான பாதிப்பும் வரல அப்படின்னு யோசிச்சு மனச இதுல இருந்து விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதர்கள் காரணம் அல்ல அப்படின்னு. அடுத்ததாக ஒரு 2வது காரணமாக சொல்லக்கூடியது இந்த இந்திரியங்கள் ஆட்டி வைக்கக்கூடிய தேவதைகள். ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒரு அதிஷ்டான தேவதை இருக்குல்ல. கண்ணுன்னா அக்னி தேவதை, வாயு பேசுறதுன்னா வாயு தேவன், கேட்கறதுன்னா ஆகாச தத்துவம், காற்றுன்னா ஸ்பரிச தத்துவம் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இப்போ யாரோ ஒருத்தர் ஒரு சுடு சொல் சொல்லிட்டாங்க. அந்த சொல் எங்கேந்து வந்தது? அந்த வாயு தத்துவத்திலிருந்து வந்தது. அது எங்க எனக்கு உள்ள போச்சு? என் காது வழியாக உள்ள போச்சு. காது ஆகாச தத்துவம். சோ இப்ப இந்த நான் என்ன நான் விடுதலை பண்ணிக்கிட்டேன்னா ஆகாச தத்துவத்தை வாயு தத்துவம் 2 இடிச்சுக்கிச்சு. அப்ப இடி மின்னல் வர்றது இல்லையா? ஸ்பேஸ்ல தெர் இஸ் an இடி மின்னல், மழை, காத்து எல்லாம் வருது இல்லையா? அந்த மாதிரி நினைச்சு இந்த வாயு தத்துவமும் இந்த ஆகாச தத்துவம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அது எல்லாம் 2மே பஞ்சபூதங்கள் தான் அப்படின்ற அளவுக்கு நம்ம மனசு அதுல இருந்து விடுதலை பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம இங்க சொல்றாங்க. இதே மாதிரி முக்கியமானது என்னோட கிரகம் எனக்கு 7.5 சனி, அதனாலதான் எல்லாமே என்ன படுத்துறாங்க அப்படின்ற இந்த கிரகங்கள் பிளானட்டரி பொசிஷன் தான் நம்ம பாதிக்குது. எதன்னா ஒரு 7.5 சனி போய் போறதுக்கு முன்னால் ஒரு 4 வருஷத்துல ஒரு அர்த்த அஷ்டம சனி, அப்புறமா ஒரு அஷ்டம சனி, அப்புறமா ஒரு சனி தசை, வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கு. அப்போ ஜோசியர் சொன்னாராமா, இந்த மாதிரி இருக்கேன்னா அப்புறமா என்ன அப்புறமா உனக்கு இதெல்லாம் பழகி போயிடும் அப்படின்னு சொன்னாராமா. அந்த மாதிரி வாழ்க்கையில எதன்னா ஒரு விதத்துல இந்த கிரகங்கள் அஃபெக்ட் பண்ணிட்டே இருக்கு. இப்போ இந்த கிரகங்களால வரக்கூடியது அது ஜோதிஷ சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது நம்ம வேதங்கள்ல இருக்கக்கூடிய அந்த வேத உபவேதங்கள்ல என்று சொல்லக்கூடிய 6 தர்சனங்கள்ல இந்த ஜோதிஷ தர்சனம் வந்து ரொம்ப முக்கியமானது. இட் இஸ் வெரி சயின்டிபிக். இதெல்லாம் டுபாக்கூர்னெல்லாம் சொல்லல, வெரி சயின்டிபிக். பட் இப்ப நான் இந்த 9 கிரகங்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்படி இந்த நேரத்துல ஒரு ஜனனம் ஏற்படுது. இந்த ஜனனத்துக்கு இந்த கிரகங்கள் இந்த நிலையில இருக்கு. சோ இந்த கிரகங்கள் மாறும்போது இந்த ஒரு ஆத்மாவை இழுத்துட்டு சுத்துறது, ரைட்டுங்களா? சோ அதுக்கு காரணங்கள் இது ஜனித்த நேரம்தான். இப்ப இந்த ஜனித்த நேரத்தை வச்சுட்டு தான் வந்து நம்ம ஜாதகம் குறிக்கிறோம் இல்லைங்களா? இந்த ஜனித்த நேரம் எது ஜனித்தது? என் ஆத்மாவை இல்ல, இந்த உடல் ஜனித்தது. இந்த ஜீவன் இந்த உடலுக்குள் நுழைந்த நேரம், அந்த நேரத்தை வச்சுட்டு இந்த உடல் ஜீவன் ஆத்மா வந்து தனியா தான் இருக்கு. ஆத்மாவுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. பிறப்பு இருக்கக்கூடியதுக்கு தான் இந்த கிரக நிலைகள் வந்து அதை தொடும். பிறப்பு என்பதே இல்லாத இடத்துல கிரக நிலைகளுக்கும் அதுக்கும் வந்து எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. சோ கிரகங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். மாறிக்கொண்டே இருப்பது மாற்றத்துக்கு உட்பட்டதை தான் மாற்ற முடியுமே தவிர மாற்றத்திற்கு அப்பாற்பட்டது அன்மேனிஃபெஸ்டடா இருக்கக்கூடிய அந்த பிரம்ம தத்துவத்தின் ஒரு பகுதியான இந்த ஆத்மாவை எதுவுமே அலைக்கழிக்க முடியாது அப்படின்றது. சோ கிரகங்களும் இதற்கு காரணம் அல்ல. நாம் பண்ண கர்மாவா? சரி, கர்மால எந்த ஜென்மத்துல பண்ணியோ அது பிராரப்த கர்மாவோ சஞ்சித கர்மாவோ எதையோ ஒண்ணு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சா எந்த ஒரு கர்மம் மாற்றுவதற்கு 5 அதிஷ்டானம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒண்ணு வந்து கர்மா ஆற்றக்கூடிய ஒரு எண்ணம் வேணும். அந்த ராகத்வேஷங்கள் வந்து அந்த கர்மேந்திரிய ஞானேந்திரியங்களை ஆட்டுவிக்கணும். அந்த மனசு ஒத்துக்கணும். அதுக்கப்புறமா அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு ஸ்கிரீன் இருக்கணும். அதுக்கு மேல ஒரு பகவானோட பகவான் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது, எனக்குள்ள அந்த ஆத்மா உயிர்ப்போட இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் ஒரு செயலே நடக்கும். ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு பலாபலன் இருக்கு. காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் இருந்துட்டே இருக்கு. அப்போ இந்த எவன் கர்த்தா போக்தா அப்படின்னு சொல்லுவான், எவன் எந்த வேலையை செய்யறானோ அவன் தான் அந்த கர்மத்தை அனுபவிக்க முடியும் இல்லையா? இப்ப இந்த கர்மத்தை செஞ்ச சப்போஸிங் நான் வந்து ஒருத்தர் வந்து அடிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, அடிக்கிறது அப்படின்ற ஒரு கர்மத்தை நான் செஞ்சிட்டேன். அப்போ இந்த அடிச்சவனுக்கு தான் வலி அப்படின்னா என்ன புரியவே இல்லையா? நான் அவனை தானே அடிச்சேன், அப்ப எனக்கு எப்படி வலி வர முடியும் அப்படின்ட்டு புத்திசாலித்தனமா நம்ம கேள்வி கேட்போம். அது புத்திசாலித்தனம் தான் இல்லையா? இந்த ஆக்ஷன் எப்போ வந்து எனக்கு இஃபெக்ட கொடுக்கும்? அது எங்கேயோ ஒரு இடத்துல என் மனசுல வந்து அத காயத்தை ஏற்படுத்திருக்கும். நான் அடிச்சதால அவன் உடல் காயப்பட்டதோ என்னவோ, கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோட செயல் எனக்கு காயத்தை ஏற்படுத்துது. சோ கர்த்தாவும் போக்தாவும் ஒரே ஆள் தான். கர்த்தா நான் அடிச்சேன், போக்தா அவன் அனுபவிச்சா அப்படின்றது ஒரு நிலையில கரெக்டா இருக்கலாம். பிராக்டிக்கலா பார்க்கும்போது அதுதானே நிஜம், அப்படிதானே நடக்குது. ஆனா அதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய இந்த கர்ம வினைகள் வந்து ககனோ கர்மனோ கதிகே அப்படின்னு குருஜி சொல்ற மாதிரி அன்ஃபேத்தமபிள் ஆர் த வேஸ் இன் விச் கர்மா ஆக்ட்ஸ் அப்படின்னு குருஜி அடிக்கடி சொல்வார், பகவத்கீதையிலும் சொல்லியிருக்கு. எனவே செயல்களுக்கெல்லாம் ஒரு பலன் உண்டு. செயல் செய்வதும் இந்த பிரகிருதி தத்துவமான இந்த உடல், அதை பலனை அனுபவிப்பதும் இந்த பிரகிருதி தத்துவத்தை சேர்ந்த இந்த உடல். இந்த உடல் இனர்ட். ஆனா இந்த இனர்ட்டான இந்த உடல் இந்த செயல்பாடுகள்ல வந்து ஈடுபடுவதற்கு காரணம் உள்ளுணர்வாக இருக்கக்கூடிய அந்த நான் என்ற ஒரு அகங்காரம். இங்கதான் அது எது உள்ளுணர்வு அப்படின்னும் போது உள்ள என்னென்ன இருக்கு? ஒரு பரமாத்மா இருக்கு, ஒரு ஜெய்வாத்மா இருக்கு, ஒரு சைத்தன்யம் இருக்கு, ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. இதுல எது
அது ரொம்ப நம்ம யோசிச்சு புத்திசாலித்தனமா புரிஞ்சு கொள்ளக்கூடியது. இங்க அந்த உள்ளுணர்வுங்கிறது நம்ம மனதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும் இல்லையா? சோ இந்த மனம் என்ற ஒன்றுதான் இந்த உடலை எல்லாம் ஆட்டுவிக்குது அப்படின்னு. கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த காலம். இந்த ஜீவாத்மாக்கு இன்னொரு மீனிங் காலம் அப்படின்னு. அப்போ இந்த ஜீவாத்மாவும் காலமும் ஒரே டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் த சேம் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, ஒரே எனர்ஜி தான் அது. ஸோ இந்த எப்படி நீர் அடிச்சு நீர் விலகுமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ சமுத்திரத்துல அலை வருது, அலை வேற சமுத்திரம் வேற அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அலை தனியா நம்ம எடுக்கவும் முடியாது. அலை கீழே விழுந்த உடனே அது அந்த கடல் நீரா தான் ஆகுறது. அந்த மாதிரி இந்த ஜீவன் இதுக்குள்ள வந்ததால இதுக்கு ஜீவன் பேரே தவிர இது அந்த பிரம்மத்தின் ஒரு பகுதி தான். அந்த பிரம்மத்தின் ஒரு பகுதிக்கு சந்தோஷமோ துக்கமோ எதுவுமே அதை தொட முடியாது. அப்போ அந்த உள்ள இருக்கிற ஆத்மாவானது அந்த சச்சிதானந்த ஸ்வரூபமாக தான் இருக்கு. எஸ், அதுதான் அந்த 2 பேர்ட் மாண்டோக்கிய உபநிஷத் சொன்ன அந்த 2 பேர்ட். அந்த ஒரு பேர்டு எப்பவுமே சந்தோஷமா ஆத்மாவோட ஜாலியா இருக்கு. இந்த ஜீவா என்ற இந்த 2வது பேர்டு இந்த உடல் என்ற பிரகிருதி தத்துவத்துல போய் மாட்டிக்கிட்டு தான் துன்பம் இன்பம் அப்படின்னு மாறி மாறி இந்த சம்சார சக்கரத்துல மாட்டிக்கிறது. இத இந்த எடுத்துட்டு போய் சேர்த்துட்டானா நான் இதுதான் உன்ன மாதிரிதான் என்ன மாதிரிதான் நீயும் அப்படின்னு ஒண்ணு ஆத்மா சொல்லிக்கிட்டே இருக்கு. அத நம்ம மனசுல புரிஞ்சுக்கிட்டானா இதெல்லாம் நமக்கு விலகி போகும். அப்போ மத்தவங்க யாருமே என்னோட இன்ப துன்பத்துக்கு காரணம் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போக முடியும். ஆனா வாழ்க்கையில பார்க்கும்போது கஷ்டங்களும் இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வரத்தான் செய்யுது. அதை அனுபவிக்க கூடியது இந்த மனமும் உடலும் தான். இந்த மனமும் உடலும் அனுபவிக்கும் பொழுது அதுல இருந்து மனதை விடுவிச்சு வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். காலையில ஒரு பேப்பர்ல ஒரு நியூஸ் படிச்சேன். ஒரு ஆட்டோக்கு ரிக்ஷாக்காரன் ஆட்டோ ஓட்டுனேன், ஆட்டோ டிரைவர். அவன் பாட்டுக்கு பேப்பர் படிச்சுட்டு இருக்கான். அந்த ரோட்ல ஒரு பெரிய தன்வந்தர் இருக்கார் போல இருக்கு. அவர் உயர்ந்த ஜாதி நாய்களை வளர்ப்பவரமா 5 நாய் வச்சிருக்காரமா. அந்த 5 நாயை அவங்க கூட்டிட்டு போகும்போது வாக்கிங் போகும்போது ஒரு நாய்க்கு என்ன தோணுச்சோ, அதுதான் நாயாச்சு, அதுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, இந்த ஆட்டோ டிரைவரை போட்டு கடிச்சு பொதறி அவருக்கு இங்கெல்லாம் சதையை பிச்சு போற மாதிரி கடிச்சு போட்டுருச்சு. ரைட்? இப்ப நம்ம நாயை கோச்சுக்கலாம், அந்த நாயை வளர்த்தவன கோச்சுக்கலாம், எல்லாத்தையும் உண்டு. இம்மீடியட்டா தட் பர்சன் அந்த ஆட்டோ டிரைவருக்கு எடுத்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்ப நாய் கடிச்சது விட்டுடலாம், இந்த டிரைவருக்கு என்னாச்சு? தாங்க முடியாத உடல் வேதனை, வலி வேதனை நிறைய தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நாய் கடிச்சதால எனக்கு வலியே கிடையாதுன்னு பத்திரிக்காத்தனமா ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா அவனுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது வலி நிவாரணிகளோ இல்ல அவனுக்கு ஒரு மயக்கம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணாங்களோ ஏதோ பண்ணும்போது அந்த வலி சாஸ்வதமானது இல்லை. அப்படி 5 நாள் கழிச்சு அவன் வீட்டுக்கு போக நினைச்சிடலாம். ரைட்டா? இப்போ அந்த மனசு அந்த நாய் மேல கோவத்துல வச்சிட்டு இருந்தானா இந்த வலி இன்னும் ஜாஸ்தியா தோணும். இதே இன்னொரு சுச்சுவேஷன் எடுத்துக்கலாம். ரமண மகரிஷிக்கு கையில கேன்சர் வந்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ரண சிகிச்சை பண்றாங்க ஆஸ்பத்திரியில, வேணா நீங்க இங்கே பண்ணுங்க அப்படிங்கிறார். இல்ல உங்களுக்கு மயக்கம் அதெல்லாம் வேண்டாம், நீங்க பாட்டு பண்ணுங்க. அவர் இங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கேன்சருக்கு. அவர் இந்த பக்கம் எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. அவரோட அந்த உடம்புக்கு வலி இல்லையா? அந்த உடம்புக்கும் வலி இருக்கு, இந்த ஆட்டோ டிரைவர் உடம்புக்கும் வலி இருக்கு. இந்த வலின்றது இந்த உடம்பு பொறுத்தது. அந்த ஆட்டோ டிரைவர் 5 நாள் கழிச்சு அவன் சரியா போயிட்டு அந்த வலி சாஸ்வதமானது இல்லை. இந்த வலியை இது இது இதுவும் எனது இல்லை, எனக்கு வலிக்கல, என் கைக்கு வலிக்குது, அவ்வளவு தூரத்துக்கு அது ஒரு அல்டிமேட் லெவல் ஆஃப் திங்கிங். அந்த மாதிரி ரமண மகர்ஷியால இருக்க முடிஞ்சது. இந்த ஆட்டோ டிரைவர் அப்படி இருப்பான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே நேரத்துல
ஆட்டோ டிரைவர் அந்த வலிய பொறுக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது அவன் பொறுத்துன்னு தானே இருக்கான் இல்லைங்களா? சோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம அந்த மனசை பிச்சு 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 அத ஒரு தெளிவான ஒரு சிந்தனைக்கு எடுத்துட்டு வந்தாதான் நம்ம மனோவியாதி இல்லாம ஒரு வழியா நம்ம நிம்மதியாக முடியும் அப்படின்றது இந்த பிக்ஷுகீதையோட 56 ஸ்லோகங்கள்ல நம்ம புரிஞ்சிருக்கோம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. 57, 58, 50 இத கிருஷ்ணர் சமப் பண்றார். ஒரு கோஜென்ட்டா எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு 3 ஸ்லோகங்கள். அதுக்கப்புறமா அத நம்ம வாழ்க்கையில எப்படி கடைபிடிக்கிறதுன்னு அப்புறமா எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு பலாஸ்துதி. இத அதையும் சேர்த்தானே ரொம்ப லேட் ஆயிடும். அடுத்த கிளாஸ்ல வச்சுக்கலாம் அப்படின்னு அடுத்த கிளாஸோட பிக்ஷு கீதம் முடிஞ்சிடும். தேங்க்யூ.